ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் தேவனோடு கூட அவன் இணைந்து தேவனை சார்ந்து தேவனும் அவனும் ஒன்றாக வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் அவனை படைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் படைக்கப்பட்ட நோக்கமே நம்ம படைத்த தேவனோடு கூட இணைந்திருப்பதற்காக. அல்லேலூயா. அங்கதான் ஜீவன் இருக்கிறது, அங்கதான் ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். செடி, அந்த செடிக்கு ஜீவன் எங்க இருக்குது அப்படின்னா, நம்மளாம் சொல்லுவோம் எங்க இருக்கு, வேர்ல இருக்கு, அப்புறம் தண்டில் இருக்குன்னு சொல்லுவோம், என்ன வேணா சொல்லுவோம். நான் சொல்லுவேன், அது இந்த செடிக்கு ஜீவன் எங்க இருக்கு? மண்ணில் தான் இருக்கு. எங்க தான் இருக்குங்க? மண்ணில் தான் இருக்கு. அந்த செடியை அந்த மண்ணுல இருந்து நீ பிரிச்சுட்டீங்கன்னா செடி என்ன ஆயிரும்? செத்து போயிடும். அது எங்கிருந்து முளைத்து வந்ததோ அந்த மண்ணிலிருந்து தான் முளைத்து வந்தது. அந்த மண்ணோடு கூட அதை ஒட்டி இருந்தா மட்டும்தான் அதுக்கு ஜீவன். அந்த மண்ணிலிருந்து அதை பிரித்து எடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த செடி செத்து போயிடும். ஆமென். இப்ப மனுஷன் கூட அவன் எங்கிருந்து வந்தான் என்று சொன்னால், தேவனுக்குள்ளா இருந்து அவன் வெளியே வந்தவன். ஆண்டுடைய சுவாசத்திலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். ஆண்டவர் அவனுக்குள்ளாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனிதனாக ஜீவ ஆத்துமாவாக அவனை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லாமா? அப்ப தேவனுக்குள்ள இருந்து அவருடைய ஜீவ சுவாசத்தினால பிறந்தவன் தான் மனிதன். அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட அவன் இணைந்திருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அவன் ஜீவ ஆத்துமாவாக இருக்க முடியும். தேவனை விட்டு எப்படி செடி அந்த மண்ணை விட்டு பிரிக்கப்படும் போது அந்த செடி ஜீவனை இழந்தது செத்து போய் விடுகிறதோ, அதே போல தேவனை விட்டு மனிதன் பிரிக்கப்படுவானால் அந்த மனிதன் ஜீவனற்றவனாக அல்லது மரித்து போனவனாக மாறிவிடுகிறான். அல்லேலூயா. பைபிள்ல அந்த அந்த அர்த்தத்தோடு கூட தான் ஆதியாகமத்துல ஆதாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தானோ அப்பொழுதே அந்த மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். அவனுக்குள்ள மரணம் வந்து விட்டது. ஆமென். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப எதுக்காக வந்தார் அப்படின்னா, அந்த தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மனிதன் திரும்பமாக தேவனோடு கூட என்ன செய்யணும்? இணைக்கப்பட்டவனாக அந்த ஜீவனை உடையவன திரும்ப ஜீவன் பெற்றுக்கொண்டவனாக ஜீவனை உடையவனாக வாழ வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த நோக்கம். அல்லேலூயா. இப்ப என்னை பார்த்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சபைக்கு வந்து விட்டோம், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் கூட நாம் முழுமையான ஜீவனை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னன்னா, நமக்குள்ளாக ஜீவனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆண்டவரோட பிரிஞ்சு போயிட்ட, தேவனோடு கூட இணைந்திருக்கிற வரைக்கும் உனக்கு ஜீவன் இருக்கு. நீ தேவனோடு விட்டு பிரிக்கப்பட்டேன்னா அவன் என்ன ஆயிரும்? ஜீவன் இழந்து போயிருவேன். அந்த ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஜீவனை திரும்ப நம்ம ரீஸ்டோர் பண்ணும்படியாக, அல்லது அந்த ஜீவன் திரும்ப நமக்குள்ள வரும்படியாக, அல்லது நாம் தேவனோடு கூட இணைக்கப்படும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அப்போ தேவனுக்குள்ள இருக்க அதே ஜீவனை கொண்டு வந்து மனிதனுக்குள்ள திரும்ப என்ன செய்யறார்? இணைக்கிறார். ஆமென். அப்ப இயேசு என்ன செய்யறாரு? பாலமா இருந்து தேவனையும் மனுஷனையும் என்ன செய்யறாரு? இணைத்து அந்த தேவனுக்குள்ள ஜீவனோடு கூட மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இணைத்து அவனை திரும்ப ஜீவ ஆத்துமாவாக அவன் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த ஜீவன் உடையவர்களாக ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின நிருபத்துல வாசிக்க முடியும், கிறிஸ்துவ உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப தேவன் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் வடிவில, ஆவியானுடைய வடிவில நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எப்படி வாசம் பண்ணுகிறார்? அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால், அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம் இருப்போமானால் நாம் இயேசுக்குள்ள இருக்கிறோம், இயேசுக்குள்ள இருப்போமானால் நாம் தேவனுக்குள்ள இருக்கிறோம், தேவனுக்குள்ள இருப்போமானால் நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு.
ஆமென். அப்போ ஆவியானவர் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு கூட, தேவனுடைய ஜீவனோடு கூட நம்ம என்ன செய்யறோம்? இணைக்கப்படுகிறோம். அப்ப ஆவியை பெறாதவன் ஜீவனை பெற முடியாது. அப்ப அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள வந்து என்ன செய்யறாரு? ஜீவனை கொடுக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்கு வரும்போது திரும்ப அவன் இழந்து போன அந்த தொடர்பை, அந்த ஜீவனை அவன் என்ன செய்யறான்? திரும்பவும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நானும் நீங்களும் தேவனோடு கூட, தேவனுடைய ஜீவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், இணைக்கப்பட்டவர்களாக வாழணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். அப்ப நம்ம வாழ்க்கை நோக்கமே தேவனோடு கூட என்ன செய்யணும்? இணைக்கப்படணும், அவரை சார்ந்து கொள்ளணும். அதனால இயேசு கிறிஸ்து அநேக உதாரணத்தை கொடுத்தார். நான் செடி, நீங்களாம் கொடிகள். இந்த செடியை விட்டு கொடியை வெட்டிட்டீங்கன்னா அந்த கொடியை நாங்கள் உலர்ந்து போய்விடும், அது கனி கொடுக்க மாட்டாது. அதனால ஜீவன் இழந்து போனதாக, அது வாடி போனதாக மாறிவிடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உதாரணங்களை சொல்லுகிறார். அப்ப நானும் நீங்களும் நம்ம இணைக்கப்படணும், தேவனோடு இணைக்கப்படணும். அதுதான் நோக்கம். அப்ப எதுக்காக ஜெபிக்கிறோம்? எதுக்காக ஆராதிக்கிறோம்? எதுக்காக வசனத்தை கேட்கிறோம்? எதுக்காக ஆண்டோடைய பக்தியான காரியங்களை செய்கிறோம்? எல்லாமே ஒரே நோக்கம் தான். நாம் தேவனோடு கூட என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். நம்ம தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா? தேவனோடு கூட இணைந்து அந்த ஜீவனுக்கு நமக்கு தொடர்புள்ள வாழ்க்கை, நம்ம ஜீவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜீவனற்றவர்களாக இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் ஜீவனுக்கும் ஆண்டுடைய ஜீவனுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லாதவர்களாக வாழுகிறார்கள். பேருக்கு கிறிஸ்தவங்க, பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, பேருக்கு சபைக்கு போவாங்க, பேருக்கு பைபிள் படிப்பாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, ஊழியம் கூட செய்வாங்க. ஆனா கிறிஸ்துவின் ஜீவனுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு ஆண்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி இன்னைக்கு ஆதாமை கேட்கிறது போல இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்ட கேட்கிறார், எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்குது. ஆமே. ஏன்னா நம்ம கர்த்தரை விட்டு எப்படி இருக்கிறோம்? தூரமா இருக்கிறோம். படைக்கப்பட்ட தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை இல்லை, தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை இல்லை. தேவனை விட்டு எப்படி இருக்கிறோம்? தூரமா இருக்கிறோம். இன்னைக்கு அதனாலதான் வாழ்க்கையில தோல்விகள், அதனால வாழ்க்கையில ஏமாற்றங்கள், வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். நமக்கும் ஆண்டவர் நிறைய தொடர்பு இருக்கணும், சார்ந்து இருக்கணும். சரீர பிரகாரமா இல்லை, ஆவியில நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? சார்ந்து வாழணும். அதுக்குதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியானவரை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக, எப்பொழுதும் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக, தங்கி இருக்கும்படியாக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த காலையில் படித்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிறேன். என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடனே கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அப்ப என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுக்குள்ள, அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள தங்கி இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் தேவனுடைய ஜீவனை உடையவன் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். அப்ப வேறொரு தேற்றவாளன், ஏற்கனவே இன்னொரு தேற்றவாளன் இருக்கிறான்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு தேற்றவாளன் இருக்கிறாரு, அதுக்கு பதிலா வேறொரு தேற்றவாளன். அப்ப இயேசு கிறிஸ்து தேற்றவாளனாக சீசரோடு கூட இருந்தார். அவர்தான் தேவனுடைய ஜீவனை உடையவராக இருந்து
அவர் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை என்ன செஞ்சாரு? வழிநடத்தி கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், நடக்க வேண்டிய வழியை போதித்தார், எல்லா காரியங்களை கத்த செய்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து போகிற வேலை வந்து விட்டது. அந்த போகும்போது இயேசு சொன்னாரு, நான் வேறொரு தேற்றவாளன், நான் போறேன், நான் ஒரு தேற்றவாளன், நான் போகிறேன், நான் போயிட்டு வேறொரு தேற்றவாளன் என்ன செய்யறேன் உங்களுக்கு தருகிறேன். அப்ப அந்த தேற்றவாளன் எப்படிப்பட்டவர்? எப்போது என்றென்றைக்கும் உங்களோட என்ன செய்வாரு? தங்கி இருப்பார். எப்பவுமே என்றென்றைக்கும் நம்மோடு கூட தங்குகிற ஒரு தேற்றவாளன் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த தேற்றவாளனே உலகத்துக்கு தெரியாது, உலகம் அவன் தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். ஏன் தெரியும்? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம பார்த்து கேள்வி கேட்கணும், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானுடைய சித்தப்படிதான் வாழுகிறோமா? ஆவியான வழிநாட்டுகிறபடிதான் வாழுகிறோமா? ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் சொல்லுகிறோமா? ஆவியானவரே, இந்த நிலைமை, இந்த காரியம் இருக்குது, இதை பார்த்துக்கொள்ளு, இந்த காரியத்தில் என்ன செய்யட்டும், இந்த காரியத்தில் நம்முடைய ஆலோசனை என்ன, நம்முடைய சித்தம் என்ன, நீங்க என்ன வழி நடத்துங்க என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவியானவர் கையில் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அதுக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படியா போட்டிருக்கிறது, உங்களுக்கு வேறொரு துணையாளரை தேவன் தருவார். வேறொரு தேற்றவாளர் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில இன்னொரு அர்த்தம் உண்டு. வேறொரு துணையாளர், ஹெல்பர். ஹெல்பர் என்னங்க? உதவி செய்கிறவர், உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் துணை நிற்பவர். அப்ப ஆவியானவருக்கு இன்னொரு அர்த்தம், நமக்கு என்ன செய்யறாரு? துணை நிற்கிறார், நமக்கு உதவி செய்கிறவர். நாம் நடக்க வேண்டிய வழியை அறியாம இருக்கும் போது, செய்ய வேண்டிய காரியத்தை தெரியாது இருக்கிறது போது, ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு? துணை நின்று பக்கத்துல துணையா இருந்து நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறவர். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய உதவிக்காக, அவருடைய துணைக்காக நாம் ஆண்டவரை வேண்டிக் கொள்ள வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். சின்ன சின்ன காரியம், பெரிய பெரிய காரியங்கள், எல்லா விஷயத்துல ஆவியானுடைய துணையோடு வாழ்வதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப விசுவாசனே ரொம்ப முக்கியமான காரியம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவரோடு கூட அவன் வாழணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த மூன்று சேர்ந்தது மனிதன். அப்ப அந்த ஆவி என்கிற அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானோடு கூட என்ன செய்யணும்? தொடர்புலே இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவியானவரோடு கூட தொடர்புலே இருக்கும்போது ஆவியானவர் உள்ள இருந்து உணர்வுகள் மூலமாக, உள்ள இருந்து ஏவுதல் மூலமாக, உள்ள இருந்து அநேக காரியத்தின் மூலமாக நம்மோடு என்ன செய்வாரு? பேசுவார். அந்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நம்ம வாழுகிறவளா இருக்கணும். அந்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த ஆவியானவர் வெளியிருந்து பேச மாட்டாரு, உள்ள இருந்து என்ன செய்வாரு? பேசுவார். உள்ளிருந்து என்ன செய்வார்? பேசுவார். நமக்குள்ள சில டைம்ல ஒரு பிளாஷ் அடிக்கிறது போல சில தரிசனங்கள், சில வெளிப்பாடுகள் நமக்கு என்ன செய்யும்? தோன்றும். சில ஆலோசனைகள் உள்ளிருந்து ஆவியானவர் என்ன செய்வார்? தருவார். அந்த ஆவியானுடைய அந்த வெளிப்பாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஒரு முறை, 2 முறை நம்ம என்ன செய்யணும்? ஆவியானுடைய கன்ஃபர்மேஷனுக்காக, உறுதிப்பாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் போக சொன்னாதான் என்ன செய்யணும்? போகணும். இன்னைக்கு அநேக சமயத்துல நாமே சுயத்துல முடிவெடுத்து நாமே நம்முடைய மனம் போன போக்கில வாழுகிறபடினாலதான், ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறபடினாலதான் இன்னைக்கு அநேக காரியத்துல சொல்லுங்க ஏமாற்றமும் தோல்வியும் அடையிறோம். ஒன்னு சொல்றேன், ஆவியானவர் எல்லா விஷயத்துல உதவி செய்ய அவர் ரொம்ப 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 ஆவலா இருக்கிறார். நீங்க அற்பமா நினைக்கிற காரியத்துல இதெல்லாமா ஆவியான, இதெல்லாமா அவர்கிட்ட கேட்கணும், இதுக்கெல்லாமா ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துல கூட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு, நமக்கு தகுந்த ஆலோசனை கொடுப்பதற்கு, நம்ம சரியான பாதையில் வழிநடத்துவதற்கு ஆவியானவர் ரொம்ப ரொம்ப ஆவலோட இருக்கிறார். ஆமென். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னு அர்த்தம்.
அவர் சுயமா பேச மாட்டாரு. மனுஷன் தான் என்ன செய்வான், சுயமா அவனுக்கு என்ன கற்பனையில தோன்றுதோ, சொல்லுங்க, கற்பனையில தோன்றதெல்லாம் பேசுவான். அப்படித்தானே? நம்ம என்ன நமக்கு தோணுதோ, என்ன நினைக்கிறோமோ, அல்லது மற்றவங்க யார் என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து அதை கேள்விப்பட்டு நம்ம பேசுவோம். ஆனா ஆவியானவர் பேச மாட்டார். ஆவியானவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீங்க வரப்போகிற காரியங்கள் எல்லாமே ஆவியானவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறது என்கிறதை யாருக்கு தெரியும்? ஆவியானவர் தெரியும். நம்ம போற வழி சரியா அப்படின்னு ஆவியானவர் தெரியும். நம்ம சரியான வழியில போகிறோமா, நமக்கு என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது, அது ஆபத்து வரப்போகுதா, அல்லது நன்மை வரப்போகிறதா, அல்லது நம்ம இடைஞ்சல் வரப்போகுதா, பிசாசு குறுக்கிட போறானா, நமக்கு ஏதாவது சம்பவம் நடக்க போதா என்று சொல்லி அத்தனையும் ஆவியானவருக்கு தெரியும். ஆமென். அப்ப அந்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார். ஆனால் அவருக்கு தூர பார்வை. நாளைக்கு நடக்க போறது ஆவியானவர் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போறது ஆவியானது தெரியும். நம்ம வாழ்க்கையுடைய முடிவில் என்ன நடக்க போறது ஆவியானது தெரியும். இப்ப அந்த ஆவியான தூர பார்வையில நம்ம நடக்க போறதெல்லாம் அறிந்திருக்கிறபடினால நம்ம என்ன செய்வாரு, கரம் பிடித்து நம்மை சரியான பாதையில் என்ன செய்வாரு, நடத்துவார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இந்த வழியில போகாதப்பா, இந்த வழியில போனேன்னா உனக்கு ஆபத்து இருக்கு, இந்த வழியில போன இந்த முடிவு ரொம்ப பிரச்சனையில முடியும், இந்த காரியத்தை இப்படி செய்தேன்னா உனக்கு பாதிப்பு வந்துடும் என்று சொல்லி ஆவியானவர் தெரியும். இந்த வழியில போனா உனக்கு ஆஸ்வாதம் உண்டு, இந்த வழியில போனா உயர்வு உண்டு, இந்த வழியில போனா உனக்கு நன்மை வரும் என்று சொல்லி ஆவியானவர் தெரியும். அதனால ஆவியானவர் நம்ம என்ன செய்வார், சரியான பாதையில நடத்துவார். எப்படி நடத்துவாரா? இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி நமக்கு என்ன செய்வாரு, போதிப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் பெரும்பாலும் பேசுகிற வழி எதுனா வேத புஸ்தகம். இந்த வேதத்தின் வழியாகத்தான் ஆவியானவர் நம்மோடு என்ன செய்வார், பேசுவார். ஆவியானவர் இந்த வேதம் வாசிக்கும் போதே நமக்குள்ள இருந்து பேச தொடங்குவார். இதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம், இதுதான் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வாழ்க்கையில் இந்த வசனத்தின் பிரகாரமா இந்த வாழ்க்கையில் இந்த செய்யணும், இந்த காரியத்தை முடிவெடுக்கணும், இந்த காரியத்தை இப்படி செய்யணும், இப்படி பேசணும், இப்படி நடக்கணும் என்று சொல்லி நம்ம நடக்க வேண்டிய வழியை இந்த வார்த்தையின் மூலமாகவே ஆவியானவர் நம்மோடு என்ன செய்வார், பேசுவார். அல்லேலூயா. அந்த பேச 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 நமக்குள்ளாக ஜீவன் பரிபூர்ணம் அடையும். இந்த ஜீவன் என்ன ஆகுமா, பரிபூர்ணம் அடைகிற ஜீவனாக மாறிவிடும். அப்ப இந்த ஆவியானவர், இந்த பைபிள் எழுதுனதே ஆவியானவர் தான். பைபிள் எழுதுனது யாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அநேக மனிதர்களை ஏவி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த ஆத்தர், இதனுடைய ஆசிரியர், இந்த பைபிளுடைய ஆசிரியரே ஆவியானவர் தான். அவருக்கு தெரியும் எல்லா வசனமும், அந்த வசனத்தின் உண்மையான நோக்கம், அர்த்தம் என்ன, அதனுடைய வியாக்கியானம் என்ன, அதனுடைய எல்லா விஷயத்தையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த ஆவியானவர் ஏற்ற வார்த்தையின் மூலமாக நம்மோடு என்ன செய்வார், பேசுவார். அதனாலதான் பைபிள் படிங்க, பைபிளை தியானிங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 அதிகாரமாவது படிங்க சொல்ற காரணம் அதுதான். அப்ப இந்த வாசிக்க வாசிக்க நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்வார், வேதவசனம் மூலமா என்ன செய்வார், இடைப்படுவார். ஆமென். நீங்க ஒரு முறை அந்த வார்த்தை கேட்டு கீழ்படிச்சிட்டீங்கன்னா அடுத்த முறை பேசுவார். சில வீட்டுல பாருங்க, அப்பா பேச்சு கேட்டாங்கன்னா உடனே அடுத்த முறை என்ன செய்வார், அப்பா என் மகன் என் பேச்சை கேட்கறான்னு சொல்லி திருப்பி என்ன செய்வாரு, அவனுடைய நன்மைக்கு எதுவான காரியத்தெல்லாம் சொல்லுவார். இப்படி செய்யாத சொல்லுவார். ஒரு 2 முறை அப்பா பேச்சை கேட்கலன்னா அப்பா என்ன நினைப்பாரு, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நான் இதுக்கு சொல்லணும் நினைப்பாங்களா இல்லையா? என் பேச்சை என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டான், என்னவோ பண்ணட்டும், எப்படியோ போகட்டும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவனை பாதிக்கப்பட்டு என்ன செய்வான், வருவான். ஆவியானவர் அப்படிதான் உணர்த்துவார். 1 முறை 2 முறை 3 முறை என்ன செய்வார், நமக்கு உணர்த்தி பேசுவார். கொஞ்சம் கடினமா சில காரியத்தை நமக்கு அனுமதிப்பார், உணர்த்துவார். அப்படி கேட்கலன்னா என்ன செய்வாரு, அவர் பேசுறத நிறுத்திடுவார். அப்போ நம்ம ரொம்ப காது ரொம்ப கீனா அல்லது நம்ம ரொம்ப ஷார்ப்பா நம்ம என்ன செய்யணும், ஆவியான சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும். நிறைய மனுஷ வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இந்த உலகம் முழுதும் இரைச்சல்களால் நிறைந்திருக்கிறது. நான் சொல்ல புரியுதா? இரைச்சல்கள், ஒளி மாசு. இன்னைக்கு அமைதியா எங்காவது உட்கார முடியுதா? நம்ம காதுல தேவையில்லாத சத்தமெல்லாம் என்ன செய்யுது, கேட்டுட்டே இருக்கு. இப்ப இந்த எல்லா இரைச்சல் மத்தியில ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆவியான சத்தம் கேக்குதா சொல்லுங்க?
எல்லாம் நிறைய சத்தத்தை கேட்குறோம். அதுக்கு தான் ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உட்காரணும். உட்கார்ந்து எல்லா சத்தத்தை என்ன செய்யணும், ஆஃப் பண்ணு. அந்த சத்தத்துக்கு ஏற்ற நிறுத்து. நம்ம கண்ணை மூடனா தெரியும், அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறது கேட்கும். நேற்று டிவியில் பார்த்தெல்லாம் ஞாபகம் உள்ள காதுல கேட்கும். அவங்க பேசுறது இங்கே பேசுறது, அங்கே போனது இங்கே போனது எல்லாம் என்ன செய்யுங்க, கண்ணில் திரையில் ஓடும். காது என்ன செய்யும், கேட்கும், ரீவைண்ட் ஆகும். அதெல்லாம் ஆஃப் பண்ணு. அதெல்லாம் என்ன செய்யும், உன்னுடைய சிந்தனையை விட்டு, உன்னுடைய இதயத்தை விட்டு, உடைய எண்ணத்தை விட்டு அகற்றி ஆவியானவரை நீங்க பேசுங்க. ஆவியானவர் என்ன செய்யுங்க, பேசுங்க. இந்த ஆவியானவர் என்ன எப்படி பேசுவார்னா, ஆழத்திலிருந்து தான் பேசுவார். இங்கிருந்து பேசுவாரு, ஆழத்திலிருந்து பேசுவார். ஆழமான அந்த இதயத்திலிருந்து பேசுவார். அப்ப அந்த ஆழமா பேசும்போது நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கூட அமைதலோடு கூட நம்ம அவர் பேசுவதற்கு நமக்கு காத்திருக்கணும், விட்டு கொடுக்கணும். இந்த ஆவியானவர் விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் என்ன செய்வார், நம்மை நடத்துவார். இந்த உலகத்துல நமக்கு மிக 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 முக்கியமானவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு நபர். அவர் நமக்கு துணையாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறார், உதவியாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு பிரயோஜனமா கொடுக்கப்பட்ட. காலையில் சொன்னது போல தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் என்னது, பிரயோஜனம். அந்த ஆவியானுடைய நடத்துதலுக்காக ரொம்ப ஏங்கணும். ஆவியானவர் இயேசுவோடு கூட இருந்தார். தேவன் சொல்லுகிற செய்தியை இயேசுக்கு சொன்னதெல்லாம் ஆவியானவர் தான். ஆவியானது இயேசு என்ன செஞ்சார், வழி நடத்தினார். அப்ப ஆவியானவர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்ல ரொம்ப ஆவலாக இருக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு என்ன செய்யணும், ஆவலா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத பாட்டு, தேவையில்லாத பிரசன்னம், தேவையில்லாத காரியத்தை கூட கேட்கக்கூடாது. பார்க்கறதெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு கூடாது. அதெல்லாம் நிறுத்திட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க, நீங்க சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லி நம்ம காத்திருக்கணும். நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஒரு பெரிய அதிகாரி பார்க்க போறோம், கலெக்டர் பார்க்கவே போறோம்னு வச்சுங்க. நீங்க காலையில 10 மணிக்கு எங்க ஆபீஸ் போயிட்டீங்க, கலெக்டர் வருவான்னு பார்த்தீங்க, முக்கியமான விஷயத்துக்காக போயிருக்கிறீங்க, கலெக்டர் வரல, கலெக்டர் அங்கே இல்லை, இன்னும் 1 மணி நேரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க, காத்திருப்பீங்க. நானால எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஆனாலும் காத்திருக்க முடியாது. ஒரு மனுஷனுக்காக நம்ம காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். 1 மணி நேரம் ஆச்சு வரல, என்ன செய்வீங்க, 1 மணி நேரம் டைம் முடிஞ்சுப்பா நான் போயிட்டு வரேன் வந்துருவீங்களா? சரி 2 மணி நேரம் ஆயிடுச்சு, என்ன செய்வீங்க, மத்தியானம் ஆயிடுச்சு, பசி வேற, என்ன செய்வீங்க சொல்லுங்க? பக்கத்துல எது கிடைக்குதோ அது ருசிக்காக சாப்பிட மாட்டீங்க, சொல்லுங்க. ஏன்னா யார் பார்க்கணும், நான் சொல்ல புரியுதா? சாயங்காலம் ஆனாலும் என்ன செய்வோம், இன்னைக்கு சாயங்காலத்துல பாத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்வோம், காத்திருப்போம். சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு, அவரை பார்க்க முடியல, நீ என்ன செய்வீங்க, அடுத்த நாள் வருவேன், நான் அடுத்த நாள் என்ன செய்வேன், வருவேன், அவர் என்ன சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அவரை பார்க்கிறேன், பிரச்சனை மாத்திரன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலும் என்ன செய்வோம், நான் திரும்ப திரும்ப போய் காத்திருப்போம். நமக்கு எதுக்கு எத்தனை நஷ்டம் வந்தாலும் காத்திருப்போம், அப்படிதானே சொல்லுங்க? அதுல இருந்து வேலை போனாலும் நமக்கு வருமானம் நஷ்டப்பட்டாலும் என்ன செய்வோம், ஏன் என்னுடைய பிரச்சனை தீர்க்க கூட அதிகாரம் உடைய அந்த கலெக்டர் இருக்கிறார், எனக்கு ஒரு நன்மை வரும் அவர் மூலமா, அதை அறிந்தவர்னால நம்ம காத்திருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் மூலமா நன்மை வரும் அப்படிங்கிற விசுவாசம், அப்படிங்கிற வெளிப்பாடு இன்னைக்கு கிறிஸ்தவன் இல்லை. அதனால என்ன செய்யறதில்ல, காத்திருக்கல. அவங்க சேர் போட்டு உட்காருங்க, பைபிள் முன்னாடி விரிச்சு வச்சு உட்காருங்க, சும்மா உட்காருங்க, உட்கார்ந்து ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர் என் பக்கத்துல என்னோடு கூட எனக்குள்ள இருப்பதற்காக உனக்கு நன்றி ஆவியானவரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் எடுத்து, நீர் என்னோடு கூட பேசக்கூடாதபடி என்னென்ன விஷயங்கள் என்னோட்டு இருக்குதோ இப்பொழுது என்ன செய்யுங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஒரு அமைதியுள்ள இடத்துல உட்கார. இயேசு கிறிஸ்து பாருங்க, ராமனும் ஜெபிப்பார், தனியா போய் ஜெபம் பண்ணுவார். எனக்கு சீசர் தேடுவாங்க, எங்க போனாரு,
இல்ல ஜனக்கூட்டம் வந்துட்டா, எங்க போனார் ஏசு, எங்க போனாரு தேடுவாங்க இயேசுவை. அவர் பார்த்து வனாந்திரத்துன்னு வருவார், இருட்டோட போய் ஜெபம் பண்ணுவாரு, மலை மேல் ஏறி ஜெபிப்பார், ராமுழுது ஜெபிப்பார். என்ன ஜெபம் பண்ணுவாரு? என்ன ஜெபம் பண்ணுவாரு? அந்த பரிசுத்த ஆவியானோடு கூட இணைந்து அந்த ஜெபிக்கிற ஜெபம். அப்ப நான் அடுத்த நாள் முழுவதும் என்ன செய்யணும், எங்க போகணும், யாருக்கு என்னென்ன வார்த்தை சொல்லணும், யாரை சுகமாக்கணும், எந்த மனுஷன் உயிரோடு எழுப்பணும், எந்த மனுஷன் சுகம் கொடுக்கணும், எந்த பிசாசை துரத்தணும், அது எல்லாத்தையும் ஆவியானவர் என்ன செய்வாரு? சொல்லி கொடுப்பார். அந்த அந்த அவருக்குள்ள எல்லா அந்த நாளைக்கு என்னென்ன கேள்வி கேட்பாங்க அத்தனை ஆன்சர், அந்த பதில ஆவியானவர் முன்னமே என்ன செய்வாரு? சொல்லி கொடுத்துருவார், வெளிப்படுத்திடுவார். தானியேலும் அவன் நண்பர்களும் ராமுழுது உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, மழை போல வெளிப்படுத்துகிற தேவனே அப்படின்னு ஜெபித்தாங்க. எவனோ ஒருத்தர் கண்ட சொப்பனத்தை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துறாரு? தானியேலுக்கு வெளிப்படுத்துறாரு. எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்க? யாரோ ஒருத்தர், இன்னொருத்தர் நம்ம கண்ட சொப்பனமே காலையில் எழுந்த என்ன ஆகுது? மறந்த ஞாபகம் இல்லை. சொல்லுங்க, நைட்டு காலையில் எழுந்து கண்ணை முடிச்சு பார்த்தா நைட்டு எத்தனையோ ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது போல பெரிய அடுக்கடுக்கான சொப்பனத்தை கண்டிருப்போம். சொல்லுங்க, சீரியல் எடுத்துடலாம், அப்படியெல்லாம் கனவு கண்டிருப்போம். காலையில் எழுந்துச்சா ஒன்றும் ஞாபகம் இருக்காது, என்னமோ பார்த்தோம் ஞாபகம் இருக்கும், ஆனா என்னென்ன நமக்கு என்ன செய்யாது? பல சொப்பனங்கள் ஞாபகம் இருக்காது. ஆனா தானியேல் அந்த ராஜா கண்ட சொப்பனத்தை இவன் என்ன செய்யறான்? துல்லியமா சொல்றான். துல்லியமா சொல்லிட்டு அதோட விளக்கத்தை என்ன செய்யறான்? சொல்லுகிறான். அப்ப இது அவன் வெளிப்படுத்துறது யாரு? அதே அந்த நேபுகாத்நேச்சர் சொல்றான், இது மனுஷனால் ஆகாது, இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி, விசேஷமான ஆவி இவனுக்குள்ள இருக்குப்பா. அப்ப அந்த ஆவியானவர் தான் அவனுக்கு என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்துறாரு. அப்போ யாரோ உள்ளத்துல பேசுகிறத, எங்கேயோ நடக்கிற காரியத்தை, நமக்கு வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க போற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்குள்ள பேசுவார், நமக்கு வெளிப்படுத்துவார். எலியா குறித்து சொல்றாரு, ஏப்பா அங்க தேவ மனுஷன் அங்க இருக்கிறாரு, நீ படுக்கை அறையில, நீ பள்ளி அறையில பேசுறதெல்லாம் அவனுக்கு என்ன செய்வாரு? கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். ஒன்னும் மறைக்க முடியாது, ஒன்னும். இதுதான் ஆவியானவர். ஆமென். ஆவியான சம்பவத்தை நம்ம கொஞ்சம் கூட அதுக்கு சில நஷ்டங்களை நம்ம ஏற்றுதான் ஆகணும். சில தனிமையான நேரத்தை ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சில விளக்கறித்து நம்ம என்ன செய்யணும்? செலுத்தணும், கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவளா வாழ்ந்தோம், இன்னைக்கு ஆவியான மூலமாக தேவனோடு என்ன செய்யற நம்ம இணைக்கிறா. இப்படி இணைக்கப்பட்டவங்க தான் இங்க போவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு டிக்கெட் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அதான் அச்சாரமாக முத்திரையாக கொடுத்திருக்கிறார். இந்த சீல் வாங்கினா தான் இங்க போக முடியும், பரலோகம் போக முடியும். நீ என்ன சீல் எல்லாம் ஒன்றும் தெரியாது, இத்தனை நாள் சர்ச்சுக்கு போனேன், அந்த ஆவியானவர் தெரியாது அப்படின்னா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் யாருன்னு அறியேன், யாருன்னு தெரியாதுன்றார். ஆமென். ஆவியானவர் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், நீங்க சொன்னாதான் தெரியும். அப்ப நம்மகிட்ட அத்தனை விஷயத்த என்ன செய்யணும்? சில பேர் பாருங்க, காலையில இருந்து வீட்டுக்கு வெளியில போவாங்க, சுத்திட்டு வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க? அப்படியே ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடந்தது அப்படிங்கறது என்ன செய்வாங்க? வீட்டுல சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இது நல்லதா கெட்டதா? ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. ஆமென். நான் என்ன செய்வேன்னா, சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லக்கூடாத விஷயம் என்ன செய்யறது? சொன்னா என்ன வந்துடும்? எல்லாத்தையும் சொன்ன என்ன வந்துடும்? சொல்லுங்க, கலைபுரம் ஆயிரும். ஆமென். எல்லாத்துக்கும் அது அப்படிதான். எனக்குன்னு சில பர்சனல் இருக்கும், என் மனைவிக்கு சில பர்சனல் அவங்ககிட்ட இருக்கும், அதை எங்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்ன என்ன ஆயிரும்? இருக்கிற மதிப்பும் போயிடும். சொல்லுங்க, இருக்கிற மதிப்பும் போயிடும். அதை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. சொல்லுங்க, அந்த மறைக்கிற விஷயத்த என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனா நான் ஒரே விஷயம் சொல்றேன்,
நம்ம எல்லாத்தையும் ஆவியானவர் சொல்லலாம். அவருக்கு மறைக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த விஷயம் இப்படி இருக்காண்டர், இப்படி இருக்கு, என்னால முடியல, என்ன செய்யறது தெரியல, எனக்கு நடத்துங்க, எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு கிருபத்தாங்க என்று சொல்லும் போது அந்த பிரச்சனை சந்திக்கூடிய பலனை நமக்கு தருவார் ஆவியானவர். அந்த பிரச்சனையில என்ன எப்படி நடக்கணும், எப்படி என்ன பேசணுங்கிறதை கூட நமக்கு என்ன செய்வார், வழி நடத்துவார். ஒரு பிரச்சனை நின்னா நீங்க போய் தேய்க்காதீங்க, நீங்க என்ன பண்றது நினைக்காதீங்க. அந்த இடத்துல ஆவியானவர் என்ன பேச வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்வார், அருளுவார். ஆமென். அப்ப ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர். இந்த விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். எவ்வளவு ஆவியானவர் எவ்வளவு ஒரு விலையேற பெற்றவர் தெரியுமா? அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை ஆவியானவர் அல்லது தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்ய பிரயோஜனப்படுத்தல, இன்னும் உபயோகப்படுத்தல. மிக 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 பிரயோஜனமான முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் அதோடைய வேல்யூவை, அதனுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யறோம், உணராம இருக்கிறோம். நம்ம ஆவியானவர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்நிய பாஷை பேசுறதுக்கு, குதிக்கிறதுக்கு, அப்படியே ஏதோ காரியத்தை செய்யறது ஆவியானவர் நினைக்கிறோம். கிடையாது. அது ஒரு 5% மட்டும்தான். அந்நிய பாஷை பேசுவது என்பது ஆவியானுடைய 5% மட்டும்தான். மித்த 95% இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு. அதையும் நாம் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். அந்த ஆவியானவர் நாம் பிரயோஜனப்படுத்தணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பலத்தினால, நம்முடைய சுயத்தினால, நம்முடைய அறிவினால, நம்முடைய திறமையினால முடியாத காரியத்தை ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், முடிய செய்வார். நமக்கு அந்த காரியத்துல ஜெயத்தை என்ன செய்வார், தருவார். ஆமென். பின்னில இருந்து நாம் ஆவியானவர் சார்ந்து கொள்ளணும். நீங்க சும்மா என்ன செய்ய, நீங்க ஜெபம் பண்ண முடியலையா, ஆவியானவர் கேளுங்க. ஆவியானவர் எல்லாம் ஜெபிக்க முடியல, ஒரு மனமே என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, நீ கேளுங்க. பைபிள் படிக்க முடியல ஆண்டவரே, ரொம்ப தூக்கமா வருது, ஆவியானவருக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லா தொட்டதுக்கெல்லாம் ஆவியானவர் கேளுங்க. ஆவியானவர் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க துணையாளர் பைபிள் படிக்கிறோம், நீங்க உதவி செய்கிறோட பைபிள் படிக்கிறோம், அது என்ன செய்ய, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரை. ஜெபிக்க உதவி செய்யுங்க, உமக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. என் கண்கள் இச்சையை மேற்கொள்ள என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைகளை மேற்கொள்ள என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. உங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து இந்த ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பண தேவைகளை சந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் ஆவியானவர் கேளுங்க. ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கு. இதை கேட்கறது மட்டும் இல்ல, அதுபடி நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம அவர் கண்களை மூடி ஜெபிப்போம்.